என் ஏரியாலே வந்துட்டு போயிட்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாருனாவே அவர் வந்து ரொம்ப சீரியஸான அமைச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான அமைச்சர். சாதாரண ஒரு சின்ன தப்பு நடக்கிறது கூட அவருடைய துறையில் விடமாட்டாருங்கிற அமைச்சருங்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் வந்து உள்ளார பூந்து ஒரு பொண்ணை வந்து கொத்தி கொண்டுட்டு போயிருக்காங்களே. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் இதை நடக்காமல் பார்த்துப்போம். கள்ளச்சாராய சாவலியும் முதல்ல வந்து அங்கே செங்கல்பட்டில் நடந்தபோது அதே தான் சொன்னாங்க, மதுராந்தகத்தில் நடக்கும்போது இனிமேல் நாங்கள் நடக்காமல் பார்த்துப்போம். கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் திருப்பி நடந்துச்சு, நாங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். அரசாங்க ஆஸ்பத்திரியில் தூக்கி உள்ளார கத்தியில் அந்த பேஷண்ட்டை வந்து குத்திட்டு போனால் நாங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். திருப்பி இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இப்போ குத்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. திருப்பி நாங்கள் எத்தனை தான் நீங்கள் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் நடக்காமல் பார்த்துப்போம்னு சொல்லுவீங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி இன்சிடென்சஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் போய் டாக்டரை குத்துறதும், ஸ்கூலில் போய் ஒரு டீச்சரை வந்து ஒரு ஆள் கத்தியில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியை கத்தியில் குத்துறதும் இது சாதாரண பிரச்சனை இல்லை, இது சமூக அவலங்கள். இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை அப்பட்டமாக படம் பிடிச்சு காட்டக்கூடியது. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்று ஒரு பதிவு கொடுத்துருக்கிறாரு, ஒரு அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அதிமுகவுடன் கூட்டணியானது தவறான ஒரு தகவலாயிடுச்சு, அடிப்படை ஆதாரமற்றது. இப்போ விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும், என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதிமுக கூட விஜய் போகணுங்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை. நான் அவர் போக மாட்டாருங்கிறத ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம்னாக்கா, இன்றைக்கி 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் வந்து அதிமுகவோ திமுகவோ கூட்டணிக்கு போகிறீங்க, என்றைக்கும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு விஜயை வந்து ஒரு தலைவனாக பார்க்குறவங்க, அவங்க ரசிகர் கட்சியாக பார்க்குறவங்க வந்து அவரை பிரைமரி அந்த ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறவங்க வந்து எடப்பாடியினுடைய சபார்டினேட்டாக போய் பார்க்குறதுக்கு வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அடுத்தது அப்போ நீங்கள் வந்து ஊழலுக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டு நீங்கள் எடப்பாடியை போய் நீங்கள் கை கோக்குறீங்கன்னா அப்போ எப்படிங்கிற விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இன்றைக்கி அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்கு. அப்போ இன்றைக்கி விஜய் வந்து உள்ளார வரும்போது விஜயனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? அவருக்கு வந்து வெறும் இந்த 2026 தான் அரசியல் பண்ண வந்திருக்காரா? இல்லை, தொடர்ந்து அவருக்கு இப்போ தான் 50 வயசு. அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 12 காலம் அவர் அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது. அவருக்கு இன்னும் எவ்வளோ வருஷமோ அவருக்கு அப்புறம் இந்த கட்சி நீடித்து நிலைத்திருக்கணும். இப்போ இன்றைக்கி விஜய் வந்து அதிமுக கூட போனால் அதிமுகவுக்கு பலம் கூடுமா குறையுமா? அதிமுகவுக்கு பலம் கூடும், பலம் கூடிரும். ஆனால் விஜயோடைய இது இறங்கி அப்போ அதிமுகவுக்கு பலம் கூடுனா மறுபடியும் வந்து விஜய் வளர்றதுக்கு அதிமுக விட்டுருமா? இன்னைக்கு நீங்கள் சீமானும் விஜயும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெரும்பாலான ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து சீமான் விஜய் கூட்டணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாரு? சீமானுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த கடந்த 1ஆம் தேதி இவர் மாநாடு முடிச்சதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு நாள் நடந்த 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சீமான் யாரை எதிர்த்து இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? விஜய் எதிர்த்து அதிகமாக பேசிட்டு. அப்போது என்னுடைய கேள்வி சீமானுக்கு என்னன்னா, நீங்கள் யாரை, உங்களுடைய அரசியல் யாரை எதிர்த்து? விஜயை எதிர்த்தா திமுகவை எதிர்த்தா? நான் பார்க்குற தலைவன் எப்படின்னா ஜான், தலைவனாக இருக்கிறவன் தான் 4 படி இறங்கினாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்களையும் மக்களையும் 40 படி மேலே தூக்கி விடுறவன் தான் தலைவனாக இருப்பான். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளார இந்த ஈகோ கிளாஷ், ஈகோ ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. உங்களுடைய ஈகோ முக்கியம் இல்லைங்க, தமிழக மக்களுடைய வாழ்வு முக்கியம், அவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம், வாழ்க்கை முன்னேற்றம் முக்கியம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்று ஒரு பதிவு கொடுத்துருக்கிறாரு, ஒரு அறிக்கைன்னு கூட சொல்லலாம். அதிமுகவுடன் கூட்டணியானது தவறான ஒரு தகவலாயிடுச்சு, அடிப்படை ஆதாரமற்றது, எங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் அந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியீடோ இந்த மாதிரியான விஷயங்களோ நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது ஒரு பெரிய நாளிதழில் ஒரு தலைப்புச் செய்தியாகவே வந்து அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சீட்டு பேரங்கள் நடந்துச்சு, இந்த பொறுப்புகளெல்லாம் பேசினாங்கங்கிற மாதிரி வரும்போது அது தாவேக்காக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்துது, ஒரு கட்டாயத்தை நோக்கி தள்ளுது. அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு. ஏன்னா ஒரு நாளிதழில் ஒரு தலைப்பு செய்தியாக வரக்கூடிய ஒரு பொய் செய்தியை வந்து அவங்க மறுக்காமல் விட்டாங்கன்னா அது வந்து உண்மைங்கிற மாதிரி ஆகிடும். அப்போது இவர் மீட்டிங்லேயே என்ன பேசுகிறாரு, அவருடைய கொள்கை விளக்க மாநாட்டிலே வந்து திமுகவை கடுமையான எதிர்ப்பு நிலையை எடுக்கிறாரு. அதை எடுக்கும்போது கூட கரப்ஷன் கபடதாரிகள்ங்கிறத வார்த்தையை தான் வைக்கிறார். அப்போ அவர் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான நோக்கம் என்னென்னா, ஒன்று வந்து குடும்ப அரசியல் கொள்கைகளை சொல்லி மக்களை கொள்ளையடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஊழல்ங்கிறது வந்து இந்த கரப்ஷனுங்கிறது வந்து பெரிய சார்ஜாக வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி இந்த கரப்ஷன் கபடதாரியாக இருக்கக்கூடிய திமுக தான் வந்து நம்மளுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துகிறார்.
அப்போ இருந்தே என்ன விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சுன்னா, அதிமுகவை பற்றி ஏன் இவர் பேசல, அதிமுகவோட வந்து இவர் நெருக்கமான சூழ்நிலையை கடைப்பிடிக்கிறாரா, இப்போ அதிமுக கூட இவங்க கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது அன்னைக்கு சாயந்தரத்தில் இருந்தே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அது மீட்டிங்னு பேசும்போது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது வந்து திமுக. அப்போ அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கிட்ட இருந்து தான் வந்து ஆட்சியை எடுக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கே ஒழிய எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்களை விமர்சித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து திமுக மேலே வைக்கிறார். அதாவது வந்து மதவாதம் சொல்லிட்டு வரவங்களை கூட அடையாளம் பார்த்துற முடிஞ்சுது. ஆனால் இவங்களாம் இன்றைக்கு வரைக்கும் முகமூடியை போட்டுட்ருக்காங்க. இவங்களை வந்து இன்னும் அடையாளம் இவங்க ஒரிஜினலாகவே யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. கொள்கை கூட்டணி கொள்கையெல்லாம் பேசிட்டு கடைசியில் வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் பண்ணுறீங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர காட்டமான விமர்சனத்தை வச்சுருந்தார். அப்போ அந்த மாதிரி திமுக மேலே அவ்வளோ ஒரு கடுமையான எதிர்ப்பு நிலையை அவர் எடுக்கும்போது அதிமுகவையும் சேர்த்து இதில் கொண்டு வந்து பேசியிருந்தார்னா அந்த திமுகவுக்கு உண்டான எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறது வந்து டைலூட் ஆகிடும், நீர்த்து போயிடும் அந்த இடத்துல. அதனால தான் அவங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல அதிமுகவை பற்றி பேச வேண்டியதில்லை. ஏன்னா திமுக இங்கே மாநிலத்தில் ஆளுது, பிஜேபி மத்தியில் ஆளுதுங்கிறனால அவங்க ரெண்டு பேரையும் பிரதான எதிரியாக வச்சு தான் நம்மளுடைய எதிர்ப்பு நிலையை கொண்டு வரணுங்கிறது அவங்க பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அவர் அந்த நான் ஊழலுக்கு எகெயின்ஸ்ட்டுங்கிறத ரொம்பவே டிக்ளேர் பண்ணுறார். அவர் அந்த கொள்கைகளாக பற்றி பேசும்போது கூட என்னென்னா, நம்ம எந்த இடத்துலையுமே வந்து அடையாளப்பட்டு போயிடக்கூடாது, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார மாட்டிக்கக்கூடாது, நம்மளுடைய அரசியல் என்ன எளிய மக்களுக்கான நேர்மையான அரசியல் இருக்கணும், அவங்களுக்கு மக்களுக்கு உண்டான என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு போகிறது தான் நம்மளுடைய அரசியலாக இருக்கணும்னு சொல்லும்போது, அப்போ இந்த திமுகவை வந்து ஊழலை வச்சு எதிர்க்கும் போது அது அதிமுகவுக்கும் தான் பொருந்தும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை அதுதான், ஏன்னா ஊழல்னு சொல்லும்போது திமுகவோட அதிமுகவில் ஜெயலலிதாவே ஊழல் வழக்கில் உள்ளே போனவங்க தான். அப்போ வந்து ஏன் முக்கியமான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அதிமுகவையும் சேர்த்து சொல்லாமல் திமுகவை மட்டும் சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பின்னாட்களில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கணிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுல்ல? இல்லை, அது வந்து பார்க்குறவங்களுடைய இது அப்படி தான் வரும், அது தவறும் இல்லை அவங்களுடைய பார்வை. நான் என்ன பார்வை பார்க்குறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே திமுகவை கடுமையாக விமர்சித்து அவங்க தான் வந்து அரசியல் எதிரின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார். அந்த இடத்துல ஏன்னா அவருடைய எல்லா ஃபோக்கஸையும் வந்து ஒரு திமுக மேலே செலுத்துறார். அந்த இடத்துல கொண்டாந்து நீங்கள் அதிமுகவை சொருவுனீங்கன்னா அந்த திமுக மேலே இருக்கக்கூடிய எதிர்நிலைப்பாடு வந்து நீர்த்து போயிடும். இந்த அளவுக்கு வந்து அவருடைய, ஏன்னா இன்றைக்கி இதே வந்து எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 4 வருஷம் முடிய போகுது. இப்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த அக்டோபர் 27 நடந்த மாநாட்டில் திமுக மேலே வச்ச ஒரு பயங்கரமான காட்டமான விமர்சனம் பேசப்பட்ட அளவுக்கு இந்த 27 இன்றைக்கி தேதி என்னாச்சு உங்களுக்கு, 20 நாளில் ஒரு 23 நாளில் இன்றைக்கி வந்து அந்த திமுக மேலே இவர் வச்ச எதிர் விமர்சனம் வந்து இந்த 23 நாளில் பேசப்பட்ட அளவு இந்த கடந்த 4 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் திமுக மேலே வச்ச விமர்சனங்கள் எடுபடலையே. அந்த அளவுக்கு அவர் கடுமையாகவும் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியலையும் செய்யலை, விமர்சனமும் வைக்கல. அப்போ வந்து என்னன்னாக்கா நீங்கள் 3-4 வருஷம் செய்யாத வேலையை வந்து ஒரு மாநாட்டில் வந்து விஜய் செஞ்சுட்டு போகிறதா தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஏன்னா இப்போ இன்றைக்கி திமுகவுக்கு கடந்த 3 வருஷமாகவே நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மக்கள்கிட்ட வந்து ஒன்றும் பெரிய சந்தோஷத்தெலாம் இல்லை, எதிர்ப்பு நிலைப்பாடு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் கேபிட்டலைஸ் பண்ண தவறிட்டார். அப்போ அந்த இடத்துல விஜய் வந்து அந்த மாநாட்டில் அதை நல்லா புரிஞ்சு நன்கு உணர்ந்து அந்த எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்கிறார். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அதிமுகவை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து ஊழலை எதிர்த்து தான், எங்களுக்கு ஊழலை ஒரு அடிப்படையாக வச்சு நாங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறங்கும் போது அது ஊழல் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க எதிர்க்கிறாங்கங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து அதிமுகவை கொண்டு வந்து பேசல, அதனால் அவங்களோட போயிடுவாங்கங்கிறது அது அவங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடு நீர்த்து போயிடக்கூடாது, இதை ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு எதை வச்சு பேசும்போது நீர்த்து போயிடும். அப்போ ஸ்ட்ராங் ஹெவி டோஸ் கொடுக்கலாங்கிறனால தான் அவங்க அந்த அதிமுகவை பற்றி பேசலை. அப்படி தான் பார்க்கணும் நம்ம. இப்போ இந்த 4 வருடங்களில் வந்து எந்த ஒரு விமர்சனமோ எதிர்கருத்துக்களோ வைக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு வந்து அதிமுக வந்து பலவீனப்பட்டு போச்சோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது அவங்களுக்கு பிரச்சனை. அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு 53வது ஆண்டுக்குள்ளார இன்றைக்கி போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒரு 7 தடவை ஜெயிச்சு ஒரு 32 வருஷத்துக்கு மேலே ஆட்சி புரிஞ்ச அரசாங்கம்ங்கிறது வந்து அதிமுக அரசாங்கம் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிகுந்த அரசியலில், தமிழக அரசியலில் ரொம்ப இன்னும் சொல்லப்போனால் ஒரு அகில இந்த அரசியல்லையே வந்து ஆளுமை செலுத்தின தலைவர்கள் இருந்த கட்சி வந்து இன்றைக்கி அந்த நிலைப்பாட்டில் இருக்கானா இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் தான் அவரை நீக்கணும், பிரிஞ்செல்லாம் போகல, நாங்கள் அவரை நீக்கிட்டோங்கிறார். அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கங்க, நீக்குனீங்களோ வெளியே போகிறோம், நீங்கள் நீக்கினதாகவே வச்சுக்கங்க.
நீக்கிறது பெரிய விஷயம் இல்லைல்ல. இப்போ யார் வேணால் ஒரு கட்சியில் உள்ள இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு பதவி இருந்துச்சுன்னா யாரை வேணால் நீக்கலாம். சரி, நீக்கிட்டீங்க. அந்த கட்சிக்கு வந்து ஒரு திடகாத்திரம்னு வரணும்ல, அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்ல. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? நீங்கள் இன்னும் ஒரு 10 பேர் 10 தலைவர்களோடு வெளியே தள்ளுங்க, தப்பில்லை. ஆனால் நீங்கள் 10 தலைவர்களை வெளியே தள்ளினாலும் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கட்சி வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சிட்டு இருக்குது, பலம் பெற்றுட்டு இருக்குங்கிற ஒரு முத்திரையை வந்து எடப்பாடி அவர்கள் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஃபீலிங்கை வந்து மக்களுக்காகட்டும், ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காகட்டும், இப்போ எதிர்கட்சியில் தேவையில்லாமல் தினம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்ற மாதிரி, அவர் நான் வரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கூட அந்த இன்பதுரை ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிறாரு, திரும்ப இப்போ எங்கள் பக்கம் தான் இருக்கிறாரு, அவர் எப்போ எங்கள் கூட தான் இருப்பாருன்னு சொல்லும்போது திரும்ப அதுக்கேற்ற விளக்கத்தும் கொடுக்குறாரு, நான் மக்கள் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து திருமாவை கூப்பிடுற அளவுக்கு தான் வந்து இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு இருக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வீக்கான மாதிரி தானே நீங்கள் காமிக்கிறீங்க. அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் இப்போ திருமாவளவன் அவர்களே வந்து என்னென்னா டெய்லி வந்து காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குற மாதிரி பழக்கம், எப்படி பல்லு விளக்குறது ரெகுலரான ரொட்டீனோ அந்த மாதிரி ஒரு டெய்லி எந்திரிச்ச உடனே நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. அவரை போய் நீங்கள் மேடையிலேயே வந்து நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரீங்களான்னு கேட்டு அவர் வந்து இல்லை நான் மக்கள் பக்கம் தான் இருக்குங்க போது, அப்போ நீங்கள் இது அதிமுகவினுடைய ஒரு பலகீனத்தை தானே இது காமிக்குது. அதாவது இப்போ இதே வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு பலம் பெற்ற கட்சியாக மாறிட்டு வருது, நாளுக்கு நாள் வந்து அவங்க பலம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க, வரப்போகிற தேர்தல் 2024 அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பை நோக்கி, அந்த வெற்றிக்கணியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கும் போது அதிமுக போய் திருமாவளவனை கூப்பிட வேண்டியதில்லை, திருமாவளவன் அதிமுகவுக்கு தூது விட்டுட்டு இருப்பார். இப்போ அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? நீங்கள் ஒரு பலகீனமாக இருக்கிறனால ஒன்று நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோங்கிறது நீங்கள் உங்களால் காமிக்க முடியல. அடுத்தது சரி என்கிட்ட தான் ஸ்ட்ரென்த் இல்லை, பட் இருந்தாலும் வந்து நான் மற்றவங்களெல்லாம் அரவணைச்சு நான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன், ஒரு கூட்டணி பலத்தைனாச்சுக்கு உங்களால் காமிக்க முடியுதா? ஏன்னா 2024 அந்த பலகீனமாக பட்டு போய் தான் பார்த்தோம் நம்ம. அப்போ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இருந்த கெட்டியாக இருந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து சில பேர்த்து நீங்கள் வெளியே அனுப்பிச்சனால வீக்காக இருக்குது, ஏற்கனவே இருந்த கூட்டணியும் வந்து உங்களுக்கு குறைஞ்சி போயிருக்கு. அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுக ஒரு கட்சியாகவும் பலகீனப்பட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டணியிலையும் நீங்கள் பலகீனப்பட்டு போயிருக்கீங்க. அப்போ நீங்கள் எத்தனை தடவை தான் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டீங்களாலும் யார் வருவா? அப்போ அவங்களாம் வந்து இப்போ எடப்பாடியை வந்து நான் முதல்வர் ஆகணுங்கிறதா திருமாவளவனுக்கு கனவாக இருக்கும். எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு போனோன்னா எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ ஆக முடியாதா, ஒரு 4-5 எம்பி ஆக முடியாதா, இதுதானே அடுத்த கட்சி அரசியல் பண்ணுறவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கும். அப்போ இந்த கூட்டணிக்கு போனால் அதிமுக கூட போனால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தானே, நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை, அவங்க உங்களுக்கு தூது விடுவாங்க. அப்போ இதை கேட்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்குதுங்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, எத்த தின்னா பித்தம் தீருங்கிற மாதிரி, ஒரு உடம்பு சரியில்லைங்கிற எதையாவது ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம உடம்பு சரியாதா, நம்ம நோய் போயிடாதான்னு நினைப்போம். அந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து யாராவது வந்தால் நமக்கு கூட்டணி சேர முடியாதாங்கிற அளவுக்கு அந்த நீங்கள் அப்படியே வீக்னஸாக இருந்தீங்கன்னா கூட அதை நீங்கள் வெளியே காட்டக்கூடாது. நீங்கள் வந்து என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தாலும் பில்டிங்கில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை காமிச்சிக்கிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனும் வீக்கு தாங்கிறது அப்பப்போ இவங்க ஷேக்கிங்கை காமிக்கிறாங்க. அது அதிமுக கட்சிக்கு நல்லதில்லை. இதை அவங்க வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இதே மாதிரி நிலைமை நீடிச்சுதுன்னா அதிமுக என்னடா எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப பலகீனமாக இருக்காங்க போது அப்போ இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிற கட்சி கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு சரியான கூட்டணியில் தான் இருக்கிறோமா, இல்லை வேறு யாராவது பலம் பெறாங்களோ அங்கே போகலாமான்னு இருக்கிறவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நீங்கள் வந்து அதிமுக இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இந்த அப்ரோச்சை. தொடர்ந்து 3 தேர்தல்கள், அதாவது மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், மாநிலங்களவை தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து 3 தேர்தல்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அதிமுக. இப்போ 2026 தேர்தல் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான தேர்தலாக இருக்கும், ப்ளஸ் எடப்பாடிக்கும் ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேர்தல் இது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதிமுக நம்ம இப்போ பேசின மாதிரி அந்த கட்சி வந்து பலகீனத்தில் இருக்குது. அப்போது இன்றைக்கி எடப்பாடியினுடைய நிலைமை எப்படின்னாக்கா, நான் தான் அவங்களெல்லாம் நீக்கினுங்கிறார். யாரை? ஓபிஎஸ், சசிகலாவை, டிடிவி தினகரெல்லாம் என்னால் நீக்கப்பட்டவர்கள் தான். அவங்களெல்லாம் தான் வந்து அதிமுக ஒரு முகமாக இருந்தவங்க. அவங்க யாருமே இல்லை அப்படிங்கும் போது எடப்பாடி மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாரா? ஆமாம். இப்போ நீங்கள் என்னன்னா, இப்போ அந்த 3 பேர்த்தையும் உள்ளார கொண்டு வந்தாலும் இவரால் நீக்கப்பட்டவர்கள் உள்ளார வந்தால் இவரை என்னைக்கு வெளியே அனுப்பலாங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருக்கும். உடனடியாக இல்லைனாலும் ஒரு லாங் டேர்ம். அதனால் எடப்பாடி வந்து அவங்கள உள்ளார கொண்டு வரத்துக்கும் யோசிக்கிறார். அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது, இன்றைக்கி நீங்கள் உள்கட்சியில் வந்து ஏற்கனவே புகைச்சல் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணியிலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டீங்க.
அது இப்போ வந்து உள்ளாரையே கட்சியில் இருக்கீங்களா என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம கூட்டணி வச்சிருந்தோம்னா ஒரு 13 MP சீட்டுனாச்சும் நீ ஜெயிச்சிருந்துருக்கலான்னு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததை பார்த்து பேச முடியுது. அடுத்தது வந்து அங்கே உள்ளாரியே ஒரு 5-6 அமைச்சர்கள் வந்து எடப்பாடியை பார்த்து அவங்க அழுத்தம் கொடுத்து தான் சொல்லப்படுது. ஆனால் அவர் SP வேலுமணியை வச்சுக்கிட்டே இதெல்லாம் சொன்னதெல்லாம் இல்லை, தம்பி வேணா இருக்கிறார் கேட்டு பாருங்கன்றார். அவரும் ஒரு நம்மகிட்ட சிரிச்சுட்டு பக்கத்திலே இருக்கார். அப்போ இன்றைக்கி அதிமுகக்குள்ளார வந்து ஒரு பெரும் புகைச்சல் இருக்கிறது உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி அதிகமான ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி வந்து அவங்க அதில் உள்ளார இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அடுத்த தடவை ஜெயிச்சு நம்ம ஒரு பதவிக்கு வரணும், ஆளுங்கட்சியாக மாறணுங்கிறது தானே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்களுக்கு நிர்பந்தம் என்னன்னா, எலெக்ஷனை இந்த 2026 ஜெயிச்சே ஆகணும். அப்போது நான் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேரலான்னு சொன்னால் கூட அது எடப்பாடியினுடைய தீர்க்கமான முடிவில் தான் அவங்க வந்து இல்லை விளக்கப்பட்டவங்க தான் அதை பற்றியே பேசாதீங்கன்றார். மீடியாலும் அதே தான் சொல்கிறார், ஏறக்குறைய கட்சியிலையும் அதை தான் சொல்லியிருப்பார். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உள்ளே இருக்க சொல்லுவேன், சரிண்ணா அப்போ நீங்கள் என்ன வேணால் முடிவெடுங்க, எங்களுக்கு 2026 எலெக்ஷன் நீங்கள் ஜெயிச்சு கொடுங்க, எல்லோரும் நம்ம ஆளுங்கட்சியாக வரணும், ரைட் அதை நான் பார்த்துக்கிறேன்னு தான் எடப்பாடி சொல்லியிருப்பார். அப்போது எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பெரிய நிர்பந்தம் என்னென்னா, இந்த 2024 தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும். பயங்கரமான டெஸ்பரேட் சிச்சுவேஷன் அவருக்கு. அப்போ இந்த 2026 வந்து அவர் ஜெயிக்கணும்னா கூட்டணி பலமாக வரணும். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் கட்சி வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு பலம் இல்லை. அப்போ கூட்டணியினுடைய பலத்தை அவங்க காமிச்சாகணும். கூட்டணியை சேர்த்துறதுல வந்து அவங்க பெரும் முயற்சி எடுத்தாகணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெளிப்படையாகவே வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த டெஸ்பரேஷனில் ரொம்பவே அப்பட்டமாக வந்து நாங்கள் கூட்டணி யார் வந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரிலாம் பேசுகிறது வந்து அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்காது லாங் ரன்னில் பார்க்கும்போது. அப்போ இந்த 2026 எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைமையை கட்சியில் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2026 தேர்தலை தான் நான் பார்க்குறேன் நான். ஓகே சார், இப்போ திமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றது ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறாங்க. அதிமுக பக்கம் நீங்கள் வந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இவங்கெல்லாம் எங்கள் கூட்டணியில் வருவாங்க அப்படின்றது திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பாமக சைட்லேயே இருக்கட்டும். இப்படியெல்லாம் இருக்கும்போது விஜயனுடைய மாநாடு இப்படி 2 பெரிய திராவிட கட்சிகளுக்குள்ளே இவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதா? அதுதான் சொன்னேன். இன்றைக்கி விஜய் வந்து பேசின அந்த ஒரு 48 நிமிஷ பேச்சு வந்து இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடான ஸ்பீச்சு, இது வந்து சும்மா ஒரு சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாரு. அது ஸ்கிரிப்டடான ஸ்பீச்சாகவே இருக்கட்டும், ஆனால் அமைஞ்ச விதம் அற்புதமான விதம் இல்லையா, அதை டெலிவரி பண்ண விதம் அற்புதமான விதம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து திமுகவினுடைய பலமாக இருக்கிறது வந்து அந்த கூட்டணிங்கிறத விட எதிர்க்கட்சிகளினுடைய பலகீனம் தான் திமுகவுக்கு இன்றைக்கி பெரிய பலமாக இருக்குது கூட்டணிங்கிறது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அங்கே முக்கி முனையிட்டு தான் இருக்காங்க. திருமாவளவனும் சந்தோஷமாக இல்லை, கம்யூனிஸ்டுகளும் சந்தோஷமாக இல்லை, காங்கிரஸும் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட நடக்கக்கூடிய உட்கட்சியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த நிர்வாகிகள் பேசுகிற பேச்சு, அதில் முக்கிய பொறுப்பில் அந்த கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பேசுகிறவங்க பேச்செல்லாம் பார்த்தாவே அந்த உள்ளுக்குள்ளார எவ்வளோ புகஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமாகவே புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ புகைச்சல் இருந்தாலும் அவங்களால டக்குன்னு வந்து அணி மாற முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்கே போகிறது அவங்க? இப்போ திமுகவை எனக்கு பிடிக்கல, எங்கே போகிறது? ஒன்று இன்னும் 1.5 வருஷம் ஆட்சி இருக்குது, அதனால் அதை வந்து லூஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க, அது யதார்த்தமானது. ரெண்டாவது, அந்த தேர்தல் நெருங்கும் போது யார்கிட்டையாவது இவங்க வெளியே போய் இவங்க திமுக கிட்ட நம்ம மேலே இருக்கக்கூடிய கோபத்தை காமிக்கலான்னாலும் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் யார் இருக்காங்க? இப்போ 10 இன்றைக்கி விஜய் வேற வந்திருக்காரு. விஜய் வந்து இன்றைக்கி வரும்போது 4 முனை போட்டியாக மாறுது. பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர், விஜய். அப்போ இந்த 4 முனை போட்டியாக மாறும்போது இது திமுகவுக்கு குதூகலமான கொண்டாட்டமாச்சு இவங்களுக்கு. அப்போ என்ன, விஜயம் வந்து ஒரு பக்கம் வந்து ஓட்டை பிரிச்சிருவார். ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பூராமே எங்கேயோ ஒரு பக்கம் கன்சாலிடேட் பண்ணணும்ல. அப்போ வந்து இவங்க கன்சாலிடேட் பண்ணாமல் ஒரு பக்கம் நாம் தமிழர் சீமானு, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் விஜய்னு நீங்கள் பிரிக்கும் போது என்ன ஆகுனாக்கா, இந்த 4 முனையில் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த டிஎம்கேவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய பவர் இருந்துச்சுன்னா தே வில் பிகம் எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ். பட் இப்போ 4 பிரியறனால, ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, இப்போ விஜய் ஆகட்டும் சீமான் ஆகட்டும், என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதிமுக கூட விஜய் போகணுங்கிறதுல எனக்கே உடன்பாடு இல்லை. நான் அவர் போக மாட்டாருங்கிறது ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன காரணம்னாக்கா, இன்றைக்கி 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் வந்து அதிமுகவோ திமுகவோ கூட்டணிக்கு போகிறீங்க, என்றைக்கும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு விஜயை வந்து ஒரு தலைவனாக பார்க்குறவங்க, அவங்க ரசிகர் கட்சியாக பார்க்குறவங்க வந்து அவரை பிரைமரி அந்த ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறவங்க வந்து எடப்பாடியினுடைய சபார்டினேட்டாக போய் பார்க்குறதுக்கு வந்து அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. அடுத்தது, அப்போ நீங்கள் வந்து
ஊழலுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு நீங்கள் எடப்பாடியை போய் நீங்கள் கை கோக்குறீங்கன்னா அப்போ எப்படிங்கிற விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இன்னைக்கு அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்கு. அப்போ இன்னைக்கு விஜய் வந்து உள்ளார வரும்போது விஜயனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? அவருக்கு வந்து வெறும் இந்த 2026 தான் அரசியல் பண்ண வந்திருக்காரா? இல்ல, தொடர்ந்து அவருக்கு இப்பதான் 50 வயசு. அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலம் அவர் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. அவருக்கு இன்னும் எவ்வளோ வருஷமோ அவருக்கு அப்புறம் இந்த கட்சி நீடித்து நிலைத்திருக்கணும். அப்போ நீங்க இன்னைக்கு போய் நீங்க அதிமுக இன்னைக்கு பலகீனமா இருக்குங்கிறத நம்ம பேசணும். இப்போ இன்னைக்கு விஜய் வந்து அதிமுக கூட போனா அதிமுகவுக்கு பலம் கூடுமா குறையுமா? அதிமுகவுக்கு பலம் கூடும். பலம் கூடிரும். ஆனா விஜயோடைய இது இறங்கி அப்ப அதிமுகவுக்கு பலம் கூடுனா மறுபடியும் வந்து விஜய் வளர்றதுக்கு அதிமுக விட்டுருமா? விட மாட்டாங்க. அப்போ இவரே போய் எப்படி வந்து அவருக்கு ஆப்பு வச்சுப்பாரு? அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க போய் அதிமுக கூட சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா இன்னைக்கு வந்து திமுக இன்னைக்கு சீமானுடைய அரசியல் என்ன? இது வரைக்கும் ஆண்ட கட்சிகளையும் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்த்து தான் அவருடைய அரசியல். விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது என்னன்னாக்கா அவரும் அதே தான் சொல்கிறாரு. திமுக வந்து கரப்ஷன் கபடதாரிகள், அதே மாதிரி கரப்ஷன் ஏற்கனவே வந்து அதிமுக பண்ணிட்டு இருக்கனால அவங்க கூட பார்க்க அப்போ கரப்ஷன் 2 பேர், இவரும் அதே அரசியல் தான். அப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து பொது எதிரி இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்குது. அதாவது வந்து சீமான் வந்து நீ ஏன் தமிழ் தேசியம் சொன்னார், இவர் தமிழ் தேசியம் திராவிடமும் 2 கண்ணுங்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் சீமானை தவிர இன்னைக்கு தமிழக அரசியலில் வாக்கு வங்கி அரசியலில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆள் யார் இருக்கா? யாரும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ விஜய் ஒரு கண்ணு நான் தமிழ் தேசியத்துக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஏன் போய் அவர் கூட விஜய் கூட நீங்களும் சீமானும் விஜய் ஏன் அலைனாயி நீங்கள் காமன் எதிரியை ஃபைட் பண்ணக்கூடாது? இல்லை, அது வின்னிங் அலைன்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குல்ல. ஏன்னா அதை தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் இந்த 4ஆ பிரியக்கூடிய வாக்கு வங்கியை இன்னைக்கு நீங்கள் சீமானும் விஜயும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பெரும்பாலான ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து சீமான் விஜய் கூட்டணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாரு? சீமானுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த கடந்த 1ஆம் தேதி இவர் மாநாடு முடிச்சதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு நாள் நடந்த 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சீமான் யாரை எதிர்த்து இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? விஜய் எதிர்த்து தான் அதிகமாக பேசிட்டு. அப்போ என்னுடைய கேள்வி சீமானுக்கு என்னன்னா, நீங்க யாரை உங்களுடைய அரசியல் யாரை எதிர்த்து? விஜயை எதிர்த்தா திமுகவை எதிர்த்தா? நீங்க வந்து திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோன்றீங்க. அப்போ உங்களுடைய எதிர்ப்பு வந்து நீங்க திமுக அதிமுக பக்கம் உங்க எதிர்ப்பை திருப்பாம என்னுடைய 2 கண்ணில் ஒரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொல்றவங்களை போய் நீங்க எதிர்க்கும் போது இது எப்பேற்பட்ட ஒரு திசை திருப்பலா இருக்கு பாருங்க. அப்போ இது வந்து திட்டமிட்டே செய்யறாங்களா? எதிர்க்கட்சி ஏதோ ஒரு இடத்துல சீமானை தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவர் விலை போயிட்டாருன்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு வகையில் சீமானை வந்து சிண்டு முடி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. பாருங்க விஜய் உங்களை பத்தி பேசிட்டாரு. அது வந்து திமுக காரங்களா சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆளுங்க இன்னைக்கு வந்து அந்த சைடில் இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவங்க மூலியமாவே சிண்டு முடிவாங்க. அப்போ சீமான் இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம இவ்வளவு நாள் நம்ம என்ன அரசியல் பேசிட்டு இருந்தோம்? திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்தோம். இந்த கடந்த 20 நாளா யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்கோம்? விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய கடந்த 15 ஆண்டு கால அரசியல். மாநாடுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவ்வளோ ஆதரிச்சு மாநாடு பேசின அன்னைக்கு சாயந்தரம் கூட நல்லா பேசுறாரு. அப்போ 1ஆம் தேதி தான் அவருடைய இந்த நிலைப்பாடு மாறுது. காரணம் என்னன்னா உள்ளார இருக்கிற யாரோ வந்து அவருக்கு வந்து சிண்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க, உங்களை தான் திட்டுறாரு, உங்களை தான் அவர் ஏசுறாரு, உங்களை தான் அவர் வந்து ஊன்லாம் கத்தி பேச வேண்டியது. இது வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கேட்குறது என்னன்னா அப்படி பேசினார் என்ன கூட வச்சிங்க. ஏன்னா விஜய் பேசும்போது அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லைங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அவரே என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து தரங்கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, தரவுகளோட பேசுங்க, தரம் தாழ்த்தி பேசாதீங்கன்றார். அம்மா அப்படி தான் அறிவுரை கொடுக்குறாரு. அப்போ இன்னொன்று அப்படியே பேசியிருக்காருன்னு கூட வச்சுக்கங்க. நான் கேட்குறது இன்னைக்கு சீமானை வந்து யாரும் திட்டா மற்ற கட்சிக்காரங்க இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம சமூக ஊடகங்கள்லையோ அரசியல் கட்சி மேடைகள்லையோ திட்டப்படாத ஆள் யார்? ஒரு அரசியல் தலைவரை சொல்லுங்க, இவரை பற்றி இது வரைக்கும் ஒரு கடுமையான விமர்சனமே வந்ததே இல்லைன்னு. யாருமே இல்லையே. அப்போ இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். அப்போ நான் இன்னைக்கு கூட சீமானுக்கும் விஜயை பார்த்து நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளார ஒரு புரிதல் வரணும். அதை வந்து நீங்கள் கீழே இருக்கிற ஆளுங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து சீமானுக்கு கீழே இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் உங்களுக்கு கீழே தான் விஜய் வரணும். நம்ம 15 காலம் நீங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்பாங்க. அதே விஜய் கூட இருக்கிற ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? தலைவா நீங்கள் யார் தெரியுமா? எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் தெரியுமா? அவர் என்ன தலைவா வெறும் 8% ஓட்டு தான் வச்சிருக்காரு. நீங்கள் மாநாட்டுக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா? எங்கே போனாலும் கூட்டத்தை பார்த்தீங்களா? அங்கே ஒரு பக்கம் தூபம் போடுவாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த தூபத்துக்கு காது கொடுக்கக்கூடாது. 2 பேருமே ஈகோவை விடணும். நான் பார்க்குற தலைவன் எப்படின்னா ஜான், தலைவனாக இருக்கிறவன் தான் 4 படி இறங்கினாலும் பரவாயில்ல, தன்னை சார்ந்தவங்களையும் மக்களையும் 40 படி மேலே தூக்கி விடுறவன் தான் தலைவனாக இருப்பான். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளார இந்த ஈகோ கிளாஷ், ஈகோ ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஓரங்கட்டி வைங்க. உங்களுடைய ஈகோ முக்கியம் இல்லைங்க.
தமிழக மக்களுடைய வாழ்வு முக்கியம், அவங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியம், வாழ்க்கை முன்னேற்றம் முக்கியம். அதுக்கு என்னுடைய பார்வையில் வந்து சீமானும் விஜயும் அவங்க தனியாக பேசி அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை வந்து களைந்து அவங்க வந்து ஒரு நல்ல விதத்தில் கூட்டணி அமைக்கும் போது, ஏன்னா ஜான் இன்னைக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2024 ஓட்டை பார்க்கும்போது திமுகவுக்கு 1,17,00,000 வாக்கு விழுவுது, அதிமுகவுக்கு 89,500,000 வாக்கு விழுவுது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாக்காளர்களை வந்து வெறும் 31% தான் இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகள்கிட்ட இருக்குது. அப்போ மீதி 71%, 69% வாக்கு வெளியே இருக்கு. அதோட ஓட்டே போடாதவன் 30% இருக்கான். அப்போது இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அப்போ இந்த என்ன சொல்ல வரேன்னா, இந்த திமுக அதிமுக ரெண்டுமே அவங்களுடைய லோ பாயிண்டில் இருக்காங்க, அவங்களுடைய பலகீனத்தில் இருக்காங்க. இப்போ தான் வந்து சீமானும் விஜயும் அவங்க ஒன்று சேர வேண்டிய தருணம். ஏன்னா சீமானும் வந்து எனக்கு கொள்கை தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியங்கிறாரு. எதற்காக கொள்கை முக்கியம்? மேடை பேச்சுக்கா? இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த கொள்கைகளை பூரா பயன்படுத்தி மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரதுக்கா? மக்கள் நல திட்டங்களை கொண்டு வரதுக்கு தானே கொள்கை முக்கியம் உங்களுக்கு. இல்லை சும்மா மேடையில் மட்டும் கொள்கையை பேசிட்டு போயிடலாமா? அப்போ உங்களுக்கு எப்போ நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்? தேர்தல் யுக்தி முக்கியம். அப்போ நான் சீமானுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு தமிழ் தேசியம் இருந்தால் இன்னொரு கண்ணு வந்து தேர்தல் யுக்தியாக இருக்கணும். அப்போ நீங்கள் தேர்தல் யுக்தியெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வெறும் கொள்கையை மட்டுமே பேசிட்டு போவேன்னாக்கா ஆட்சியை பிடிக்கிறது ரொம்ப சிரமம். பிடிக்கலாம், இன்னும் எத்தனை 5 ஆண்டு காலம் ஆகுன்னு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய அரசாங்கத்தில் அரசியல் அமைப்பில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல். வருஷம் தேர்தல்னா கூட பரவாயில்ல. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் 3% 4% ஏறி போகிறதுனா இன்னும் 10 வருஷம், 10 தேர்தல்னா 50 வருஷம். அது வரைக்கும் நம்ம யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோன்னே தெரியாது. இன்றைக்கி நொடிக்கு அரசியல் களம் மாறுது. அப்போது இதையெல்லாம் வந்து சீமான் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போது விஜயும் சீமானும் இந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து அவங்க வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ அவங்க 2 பேர் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும்? அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் கட்சி யோசிக்கும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு அவங்க நல்ல தொடர்புடையவங்க தான், அவங்க போவாங்க. அடுத்தது வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்கார். அதை வந்து ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸும் அவங்க வந்து வரவேற்றிருக்காங்க. அப்போ இந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் தூக்க முடியுமே? அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய வாக்கு அந்த 2 சேர்ந்தா கூட ஒரு 25ன்னு வச்சுங்க. அன்புமணிக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 5-6% வாக்கு, விடுதலை நம்ம விஜயகாந்த் கட்சி அவர்களுக்கு வந்து ஒரு 2.5% வாக்கு. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33-34% வாக்கு வந்துடுது. ஓட்டே போடாதீங்க 30% பேர் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு 5% எடுங்க. நீங்கள் ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஒரு 5%க்கு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் எடுங்க. எவ்வளோ பெரிய டஃப் ஃபைட் கொடுக்கலாம். நீங்கள் திமுக அதே கூட்டணியில் கூட வச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் கூட்டணியை வந்து நீங்கள் பலப்படுத்தினீங்கன்னா நீங்கள் அதிமுகவையும் ஓவர்டேக் பண்ணி தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, அதாவது நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சிக்கலாம். சப்போஸ் அப்படி முடியலைன்னா இந்த கூட்டணி வந்து எதிர்கட்சி அமையும். இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் இல்லையா? அப்போ இதையெல்லாம் யோசிக்காமல் சீமான் அவர்கள் வந்து உடனே நீங்கள் திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டனாலே நீங்கள் வந்து என்னை தனியாக போட்ட முறையில் விமர்சிச்சுட்டாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை இவ்வளோ நீங்கள் வந்து ஆதங்கப்பட வேண்டியதில்லை, கோபப்பட வேண்டியதில்லை, விமர்சிக்க வேண்டியதில்லை. தயவு செய்து நின்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய எதிரி யார், நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோன்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சார்னா சீமானுடைய ஸ்டாண்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி விஜய் அவர்கள் சைட்லேருந்து இதை சீர்தூக்கி பார்க்கணும். அவர் அந்த மாதிரி இருந்தாலும் விஜய் சைடில் இருந்தும் அவங்க வந்து பேசணும். இல்லை நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கா, அப்படிப்பட்டு பேசல, நம்ம சொன்ன நோக்கம் வேறு, நீங்கள் சொன்ன நோக்கம் பார்த்த நோக்கம் வேறு, நமக்கும் உங்களுக்கும் வந்து ஒரே கொள்கை தான் இருக்குது, நமக்கு பொது எதிரி தாங்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் தனிப்பட்ட முறையில் அவங்க 2 பேரும் பேசி கொண்டு வரணும். கூட இருக்கிற ஆளுங்கனால இதை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். தாவேகா மாநாட்டில் வந்த தொண்டர்கள் பற்றியும் அவர்கள் வந்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எங்கெங்கிருந்துலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு அறிக்கையை வந்து உளவுத்துறை ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நேற்று செய்திகள் பரவலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுக்கு உளவுத்துறையோடைய ரொம்ப பிரதான பணியாக இதை எடுத்து பண்ணுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை யாரும் கூட்டல. ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 8 லட்சம் கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ஸில் ரிப்போர்ட்டட் நம்பர். ஆனால் அங்கே மற்ற கட்சியை சார்ந்து ஒரு கூட்டத்தை அசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அவங்க கணிச்ச கணிப்புனா எப்படி இருந்தாலும் 10 to 12 லட்சம் இருக்கும் சார்.
அந்த அளவுக்கு கூட்டம். நாங்களும் நேர்ல நீங்களும் போய் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி போன எல்லாருமே அரசாங்கத்துக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது 8 லட்சம்னா கூட உங்களை மாதிரி போயிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டத்தை கணிக்கக்கூடிய அந்த தன்மை வாய்ந்தவர்கள் எல்லாம் சொல்றது வந்து குறைஞ்சபட்சம் 10 to 12 லட்சம் வந்திருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இந்த சைடுமே வண்டியெல்லாம் நின்றுச்சு. அதெல்லாம் வந்து பெரிய வாகனத்தில் வந்தீங்களா வர முடியல, 2 வீலர்ஸில் வரவங்கனால தான் வந்து சேர முடிஞ்சது மாநாட்டுக்கு. நிறையா பேர்த்துனால அந்த இடத்தையே அப்ரோச் பண்ண முடியலங்கிறதான் ஃபீட்பேக். அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய எக்ஸலண்ட்டான சக்ஸஸ். அப்போ இது வந்து இப்போ இன்றைக்கி ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியை வந்து அசைச்சு பார்த்துருச்சு. இது சாதாரணமாக கூட்டம், ஏன்னா யாருமே இதை எதிர்பார்க்கல. அரசியல் களத்தில் என்ன விஜய் வந்திருக்காரோ, பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணார் ட்விட்டரில், இவர் என்னத்தை மீட்டிங் நடந்துட போறாரு, என்னத்தை கூட்டம் வந்துடும் போது ஆரம்பத்துலேருந்து மாநாடு வரைக்குமே எல்லாமே ட்விட்டரில் தான் இருந்தது. ஆமாம், எல்லாமே வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம போன தடவை கூட நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்டாருன்னு. அப்போ அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவர் எக்ஸலண்ட்டாக அந்த மீட்டிங்கினுடைய எக்ஸிக்யூஷனும் சூப்பர். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்டி காமிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி அந்த பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பயங்கரமான அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கிறனால எல்லா இடத்துல இருந்தும் வந்து அவங்களுக்கு நிறைய கட்சிக்கு வந்து ஆட்கள் போய் சேர்ந்துட்டு இருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது. இப்போ கூட சமீபமாக அவங்க என்ன தகவல் வந்துருந்துச்சுன்னா, ஒரு 90 லட்சம் மெம்பர்ஷிப்புக்கு மேலே வந்து அவங்க ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க, பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இன்றைக்கி கட்சிக்கு எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேர் இருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய ஸ்கேமாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம அதிமுகவில் ஜெயக்குமார் எப்போ டிவிக்கு வந்தாலும் 2 கோடி தொண்டர் இருக்கக்கூடிய பேரேக்கம் பாரு, எலெக்ஷனில் 89 லட்சம் ஓட்டு தான் வந்துச்சு. அதே மாதிரி திமுகவும் எங்ககிட்ட 2 கோடி இருக்கக்கூடிய ஏக்கன்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து 1.25 கோடி தான், 1 கோடி 17 லட்சம் வாக்கு தான். அப்போ இந்த எல்லாம் எங்கே போகுது? பிஜேபியில் மிஸ்டு கால் கொடுத்துட்டா நம்ம மிஸ்டு கால் கொடுத்து அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சியில் உறுப்பினர், இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் 4 வித்தியாசமான கட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நெருங்கின சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ அவங்க சார்ந்த கட்சியில் எல்லாம் உங்களை மெம்பர் ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போய் ஆனீங்கன்னா தான் ஒரு கட்சியில் சேருவீங்க. உங்களே நான் மற்றவங்க கட்சியில் மெம்பர் ஆகும்போது அவங்கவுங்க ஏன்னா இன்றைக்கி எதுவுமே ப்ரூஃப் தேவையில்லை. பணம் இப்போ ஒரு 5 ரூபா 10 ரூபா கட்டி மெம்பர்ஷிப்னா சில டைம் அவங்களே கூட அது போட்டுடுறாங்க. அப்போ உங்கள் பேரை கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. அப்போ இந்த மாதிரி மெம்பர்ஷிப் சேர்த்துறது ஜாஸ்தி. அதில் விஜய் வந்து வித்தியாசமாக என்ன பண்ணாருன்னா, ஓட்டர் ஐடியை வச்சு தான் அவங்க உள்ளாரியே போய் பண்ண முடியுங்கிறது. அப்போ இதனால் வந்து முழுக்க அதில் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குமாங்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்சியில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவன் ஓட்டர் ஐடி கொடுக்காம இந்த கட்சியில் சேர்ந்துருப்பான், அந்த கட்சியில் ஓட்டர் ஐடி கொடுத்து சேர்ந்துருப்பான். அப்போ இதில் வந்து உடனே 90 லட்சம் ஆயிடுச்சுன்னா உடனே 90 லட்சமும் ஓட்டாக மாறுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 50% வச்சுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் இருக்குது. இல்லை அதுவே 45 லட்சம்ன்றது ஒரு பெரிய 45 லட்சம். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு 6.25 கோடி 6 கோடி 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. 80% வாக்குன்னு வச்சுக்கினா கூட 5 கோடி 20 லட்சம் பேர். 10%னாவே 52 லட்சம் ஓட்டு எடுத்திங்கன்னா 10%. இப்போ நீங்கள் பாதிக்கு பாதி ஓட்டு விழுதுனா கூட ஆல்ரெடி நீங்கள் 10% இருக்கக்கூடிய கட்சியாக மாறிட்டீங்க. அப்போது இந்த 10% வந்து இந்த டைம்லேயே வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு இருக்குதுங்கும் போது திமுக அதை பார்த்து வந்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ அதனால தான் வந்து இன்டெலிஜென்ஸில் வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க பலப்படுத்திட்டு இருக்காங்க, பலம் ஆகிட்டு இருக்காங்க, யார் எங்கே போய் சேர்றாங்க, எந்த கட்சியிலேருந்து அதிகமாக போகுது, இந்த டேட்டாவில் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து இல்லை எங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்க, எங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்கன்னா ஒரு பக்கம் பார்த்து சர்ன்னு போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் எடுக்கிறாங்க. எந்த கட்சி பலம் இழக்குது, எந்த இடத்துல இருந்து விஜய் வந்து ஓட்டை இழுக்கிறாரு, எந்த கட்சி வந்து பலகீனம். ஏன்னா அப்போ இந்த தகவலெல்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு கூட்டணியில் உள்கட்சி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் வந்து திருமாவளவன் சைட்லேருந்து கூட்டம் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு விஜய் பக்கம். நீங்கள் அந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர்னு சொல்லும்போது அந்த சவுண்டை கவனிச்சிங்களா நீங்கள்? கண்டிப்பாக. அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ நாள் யார் பின்னாடி இருந்தாங்க? திருமாவளவன். அப்போ இந்த பெரிய கூட்டம் வந்து இங்கிருந்து அங்கே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ கிடைக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். உதாரணத்துக்கு திமுகக்கு இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, டெய்லி வந்து நான் எல்லாரும் என்னை தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் தான் வந்து தமிழக அரசியலில் ஒரு முக்கிய புள்ளிங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றாரு. அவருடைய அரசியலுக்கு அது செய்கிறாரு, அது நியாயமானது. ஆனால் இந்த ப்ராப்பரான டேட்டா திமுக எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சி ஆள்கள் வந்து இன்னைக்கு விஜய் பக்கம் நெருங்கி போயிட்டாங்க அப்படின்னு உண்மையாக இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு டேபிளில் பார்கெயின் பண்ணும்போது திமுகவுக்கு பலத்தை கொடுக்குமா பலகீனத்தை கொடுக்குமா? திருமாவளவனுக்கு பலகீனம், திமுகவுக்கு பலம். அப்போ இந்த இன்டெலிஜென்ஸில் அவங்க சொல்கிறது வந்து என்னன்னாக்கா, திமுக வந்து விஜய் கட்சியை அவங்க பார்த்து வளர்ந்துட்டு இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதை டிஎம்கேக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கும் அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க.
அப்படிதான் நான் பார்க்குறேன் ஜான். ஓகே. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும், நம்ம கிண்டி மருத்துவமனையில் வந்து அரசு மருத்துவரை மருத்துவமனையிலே வைத்து ஒருத்தர் வந்து தாக்கியிருக்கிறாரு. அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டது. நேற்றைக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு ஆசிரியரை வந்து பள்ளியிலே வைத்து குத்தி கொலை செய்திருக்கிறாங்க. இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு? இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்மளும் இன்னைக்கு வெளியே பயணிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் பயணிச்சுட்டு ஒரு இருக்கீங்க. அரசு மருத்துவமனையில போய் தாக்குதல் நடக்குது, பள்ளியில போய் நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இது வந்து அரசாங்கத்தின் மேலேயும் அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் மேலே ஒரு கேள்வி எழுப்பக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும்போது பொதுமக்களாக எல்லாருமே பேசுவாங்க, என்னடா ஆட்சி நடக்குது இப்படின்ட்டு. ஆனால் இதனாலே வந்து சட்டம் ஒழுங்கு பூரா சந்தி சிரிக்குது, தமிழ்நாட்டில் யாருமே பாதுகாப்பாக இருக்க முடியலங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு அன்பில் பகாஷ் பொய்யாமணி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து அந்த பள்ளியில் போயிட்டு ஒரு உரையாட்டினார். அப்போ வந்து பயங்கரமாக ஒரு மீட்டிங்கை உடனே அங்கே போய் போட்டு ஸ்டேஜில் இருந்து மீடியாவுக்கு என்ன சொன்னார், ஏன் ஏரியாக்குள்ளாரே வந்துட்டியா, ஒரு மினிஸ்டருங்கிறதெல்லாம் மறந்து ஏன் ஏரியாக்கே வந்து ஏன் வாதியாரே வந்து நீ பேசிட்டு போயிட்டியா, பார்த்துக்கிறேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னாரு. இப்போ உங்கள் ஏரியா தான் சார் இது, உங்கள் ஸ்கூலுக்குள்ளாரே வந்துட்டு பேசிட்டு போல குத்தி கொண்டுட்டு போயிருக்கான். அப்போ இன்னைக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? அப்போ நீங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட வசனங்கள் பேசணும்னு கூட தெரியாமல் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கோம், நாங்கள் அவ்வளோ பெரிய பயங்கரமான கட்டுப்பாட்டில் நாங்கள் அரசாங்கம் நடத்துகிறோங்கிறது தான் உங்களுடைய வார்த்தையினுடைய பிரதிபலிப்பு. அப்படி தான் நான் பார்க்குறேன். என் ஏரியாலே வந்துட்டு போயிட்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாருனாவே அவர் வந்து ரொம்ப சீரியஸான அமைச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான அமைச்சர். சாதாரண ஒரு சின்ன தப்பு நடக்கிறது கூட அவருடைய துறையில் விடமாட்டாருங்கிற அமைச்சருங்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் வந்து உள்ளார பூந்து ஒரு பொண்ணை வந்து கொத்தி கொண்டுட்டு போயிருக்காங்களே. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் இதை நடக்காமல் பார்த்துப்போம். கள்ளச்சாராய சாவலியும் முதல்ல வந்து அங்கே செங்கல்பட்டில் நடந்தபோது அதே தான் சொன்னாங்க, மதுராந்தகத்தில் நடக்கும்போது இனிமேல் நாங்கள் நடக்காமல் பார்த்துப்போம். கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் திருப்பி நடந்துச்சு, நாங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். அரசாங்க ஆஸ்பத்திரியில் தூக்கி உள்ளார கத்தியில் அந்த பேஷண்ட்டை வந்து குத்திட்டு போனால் நாங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துப்போம். திருப்பி இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இப்போ குத்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. திருப்பி நாங்கள் எத்தனை தான் நீங்கள் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் நடக்காமல் பார்த்துப்போம்னு சொல்லுவீங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி இன்சிடென்சஸ். இது வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இப்படி இருக்குன்னு சொல்லலை, ஆனால் இது எல்லாம் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து அரசாங்கம் முற்று நோக்கணும். எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களுடைய நோக்கம் பூரா என்னவா இருக்குன்னாக்கா, இன்னும் 18 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபா கொடுக்கலாம். அப்போ இந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஓட்டு வாங்கிக்கலான்னு இவங்க பார்வை இப்போ இந்த 1000 ரூபா கொடுக்கறத நோக்கி போயிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் சமூக அவலங்கள். இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் பேஷண்ட் போய் டாக்டரை குத்துறதும், ஸ்கூலில் போய் ஒரு டீச்சரை வந்து ஒரு ஆள் கத்தியில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியை கத்தியில் குத்துறதும் இது சாதாரண பிரச்சனை இல்லை, இது சமூக அவலங்கள். இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை அப்பட்டமாக படம் பிடிச்சு காட்டக்கூடியது. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி சமூக நீதி, சமத்துவம், கொள்கை, கோட்பாடுன்னு பெரிய பேச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மாநிலத்தில் இது நடக்கக்கூடாது. அதுவும் இவங்க திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. அப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, வேறு சாதாரண ஆட்சியில் நடக்கட்டும். திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்கலாமா, இல்லை நடக்கத்தான் நீங்கள் விடலாமா? இது வந்து ஸ்போராடிக் இன்சிடென்சஸாகவே இருக்கட்டும். திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் நடக்க விடலாமா? அப்போ இதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இன்னும் அதிகமான இன்சிடென்சஸ் நடந்தால் கண்டிப்பாக அது வந்து திமுகவுக்கு ஒரு பெருத்த ஒரு அவநம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடும். அதில் வந்து ஆளுங்கட்சி வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி ஜான்.